எல்லாரையும் போயிட்டு ரீச் ஆகலை. ஸோ எனக்கு அந்த கொஸ்டின் இட் அஃபெக்டட் மை லைஃப். 2008 நான் அப்பா ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் எங்க இருந்தாலும் உங்களுக்காக என்னால் முடிஞ்ச ஊழியத்தை நான் உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கணும்னு. ரெண்டாவது கேள்வி, 2019 நவம்பர் மாசத்துல ஒரு காஃபி ஷாப்ல என்னைய பார்த்து ரஞ்சித் அண்ணா என்னைய பார்த்து கேட்ட கேள்வி. அவங்க என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, சர்ச்ல என்னெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்க, ஸோ உன்னோட வர்ஷிப் ஃபெலோஷிப்ல என்னெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரே ஒரு கேள்வி என்னைய பார்த்து கேட்டாங்க, எத்தனை நான் கிறிஸ்டியனை நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க ஜானத்தன், எத்தனை பேர் புதுசா கடவுளுக்குள்ள உன் மூலமா வந்திருக்காங்க, எத்தனை இண்டிவிஜுவல் டிசைபிள்ஸை நீ உருவாக்கி இருக்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னாடி வச்சாங்க. ஸோ என்னோட லைஃப்ல இருந்த 2 முக்கியமான கேள்விங்க ஐ ஃபீல் அது என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு. ஸோ இன்னைக்கு அந்த கேள்விகளுக்கு கூட ஒரு சின்ன ஒரு பதிலையும், நம்ம இன்னைக்கு ஒரு டிசைபிளா மாறுறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ், வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் அ டிசைபிள், ஒரு சீஷர்னா யாரு, ஒரு சீஷருக்கு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம கடந்த ஒரு 5 வாரங்களாவே நம்ம இதை அப்படியே ஒரு கோர்வையா கடல் கிருபியா பார்த்துட்டு வரோம். ஆதி சபையிலேருந்து இப்போ இருக்கிற சபைகளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிலீஜன் வெர்சஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி பார்த்தோம். அப்புறம் எப்படி சாதாரண மக்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள்னு சொல்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் வீக் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சினர்ஜியா, ஒரு குதிரை இத்தனை டன்ஸ் எடுக்க முடியும், நான் 2 பேர் சேர்ந்தா இன்னும் எத்தனை பேரை நம்ம சந்திக்கலாம், நம்ம சேர்ந்து உழைக்கும் போது when different talents come together நம்ம என்னெல்லாம் ஆண்டவருக்காக செய்யலான்றதை பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம எப்படி ஒரு பெட்டர் டிசைபிளா நம்ம மாறலாம், இல்லாட்டி நம்ம நிஜமாவே இப்ப அந்த டிசைபிள் ஸ்டேஜ்ல இருக்கோமா, நம்மளுக்கு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம லைஃப்ல, so that we can be a good disciple and we can be a better disciple-ன்றதை நம்ம பார்க்க போறோம். மறுபடியும் இன்னொரு கேள்வி, is it possible to do everything for God but not doing according to his will? எப்படின்னா நம்ம செய்யற காரியம் எல்லாமே நம்ம ஊழியம் செய்யறதா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஜெபம் பண்றதா இருக்கலாம், மற்றவங்களுக்காக ஏதோ ஒன்று நம்ம எல்லாமே செஞ்சிட்டு இருக்கலாம், ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கலாம். ஆனா அது தேவனுடைய சித்தமா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட சரீரத்தினால நம்மளோட ஃப்ளஷ் நம்மளோட ஸ்பிரிட்டை ஓவர்டேக் பண்ணி நம்ம கடவுளோட சித்தம் இல்லாத காரியத்தை அநேக வேளையில செய்யற மாதிரி போயிடுவோம். நான் என்னோட லைஃப்ல சர்ச்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலை செஞ்சேன்னா, ஒரு காலத்துல 1 point of time எனக்கு கடவுள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, இஸ் த சர்ச் இம்பார்ட்டன்ட் டு யூ ஆர் am I important to you? உனக்கு சர்ச் முக்கியமா இல்லாட்டி நான் இம்பார்ட்டண்டா அப்படின்னு. ஏன்னா நம்ம அவ்வளோ பிஸியா நம்ம லைஃபை நம்ம போயிட்டு இருக்கலாம். ஆனா இஸ் இட் அலைன்ட் வித் காட்? ஆண்டவருடைய சித்தத்துக்கு அது அலைன்மெண்டா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் சிலுவை எடுத்துட்டு நான் மறிக்கணும் அப்படின்னு. அப்ப பேதுரு சொல்வாரு, இல்ல நீங்கெல்லாம் சிலுவையெல்லாம் எடுக்க தேவையில்ல அப்படின்னு. ஸோ பீட்டர் இஸ் பீயிங் அ ஹர்டல். அந்த இடத்துல பீட்டர் ஆண்டோட சித்தம் நிறைவேறதுக்கு அங்க ஒரு சின்ன ஒரு தடை மாதிரி இருக்காரு. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, கெட் பேக் ஃப்ரம் மீ சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெபியூக் பண்ணிட்டு சொல்றாரு, இல்ல த கிராஸ் மஸ்ட் பி கேரிட், நீ என்னை பின்பற்றணும்னா நீ சிலுவை எடுத்துட்டு பின்பற்றணும்னு. ஸோ நாம செய்யற காரியம் அது தேவனுடைய இருதயத்தின் காரியமா இருக்கிறதா? லெட்ஸ் கீப் திஸ் கொஸ்டின். நான் இன்னைக்கு செய்யற காரியம், இல்லாட்டி நம்ம செஞ்சுட்டு இருக்க ஊழியமோ, இல்லாட்டி நம்ம செஞ்சுட்டு இருக்க ஜெபமோ, இஸ் இட் அலைனிங் வித் காட்? ஆண்டவருடைய இதய துடிப்புக்கு அது ஒரு சிங்க் ஆகுதா? இல்லாட்டி ஆண்டவருடைய நிஜமான சித்தம் தானா நாம இந்த காரியத்தை செய்ய வேண்டியது? ஸோ அதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு கிறிஸ்துவன்ற ஒரு லைஃப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, there are 6 stages of a Christian life. ஒரு 6 ஸ்டேஜஸ் இருக்கு ஒரு கிறிஸ்தவரோட லைஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு நியூ கமர். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் முறை ஒரு சர்ச்சுக்குள்ள வரதோ, இல்லாட்டி ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள வரதோ, இல்லாட்டி ஒரு ஆண்டவருக்குள்ள வரதோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நியூ கமர். அவங்க ஒரு பிறந்த குழந்தைய போல எதுவுமே தெரியாம கத்துக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வராங்க. ஸோ இப்போ இந்த 6 ஸ்டேஜஸை நம்ம இப்போ பார்க்கும் போது
நம்மளை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நாம எந்த ஸ்டேஜ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நியூ கமர், ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பிலீவர், விசுவாசி. ஸோ ரெண்டாவது ஸ்டேஜ் தான் ரொம்ப ஃபேமஸான ஸ்டேஜ், விசுவாசிகளின் கூட்டம். இந்த ஸ்டேஜ்ல தான் எல்லாமே நடக்குது. நம்ம ஞானஸ்தானம் பெறுறது, ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள அதிகமா நம்ம வளர்றது, அதிகமான கீழ்ப்படிதல் வர்றது, செய்யற எல்லா காரியங்களும் இந்த பிலீவர் என்ற ஸ்டேஜ்ல தான் மோஸ்ட் ஆஃப் த லைஃப் எல்லாரோட லைஃப்லயுமே நடக்கிறது. மூணாவது ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னா டிசைபிள். 6 ஸ்டேஜ்ல 3வது ஸ்டேஜ் தான் டிசைபிள். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 95% கிறிஸ்தவர்கள் இந்த பிலீவர் ஸ்டேஜ்லயே கம்ஃபர்டபுளா உட்காந்துடுறாங்க. 95% நாங்க விசுவாசியாவே பிறக்கிறோம், விசுவாசிகளாவே வாழ்றோம், விசுவாசிகளாவே இறந்துடுறோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்லயே அப்படியே இருந்துடுறாங்க. ஸோ ஒன்லி அ ஃபியூ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ 3வது ஸ்டேஜ் டிசைபிள். சரியா? ஸோ இந்த டிசைபிள் ஓட மெயின் ஒரு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், ஒரு லிட்ரல் மீனிங் என்ன, இஸ் அ லேர்னர் அண்ட் அ ஃபாலோவர். ஸோ ஒரு சீஷர் அப்படின்னா அவங்க கத்துக்கிறவங்க, அப்புறம் அவங்களோட குருவை, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்டை பின்படுத்துறவங்க தான் மெயினா டிசைபிள்ன்ற அந்த வார்த்தை. ஸோ அந்த காலத்துல மாங்க்ஸ், நிறைய புத்திஸ்ட் மாங்க்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் எப்படி டிசைபிள்ஷிப்பை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, அவங்களோட குரு எந்த ஸ்டெப்பு வச்சுட்டு நடந்து போறாரோ அந்த ஸ்டெப்போட இவங்க கால் எடுத்து அதே இடத்துல அச்சிப்படுகிற மாதிரி வச்சுட்டு போவாங்களாம். ஜஸ்ட் டு ஷோ தேர் ஒபீனியன்ஸ். நாங்க வழி தப்பி போகல, நாங்க உங்களோட ஸ்டெப்ஸே தான் ஃபாலோ பண்றோம் அப்படின்ற அளவுக்கு டிசைபிள்ஸா இருக்காங்க. ஸோ 3வது ஸ்டேஜ் நம்ம பார்த்தது டிசைபிள். 4வது ஸ்டேஜ் இஸ் அ லீடர். ஸோ ஒருத்தர் சீஷரா இருந்த பிறகு அவங்களுக்கு அந்த சீஷத்துவம்லாம் கத்துக்கிட்டு when they have become a good disciple, 4வது ஸ்டேஜா ஒரு லீடர்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸோ லீடர்னு போய் அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு ஃபெலோஷிப் நடத்துறதோ, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு ஆண்டோட சத்தியத்தை சொல்றதோ, ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர்ன்ற ஒரு ஸ்டெப்புக்கு 4th ஸ்டேஜுக்கு போறாங்க. 5th ஸ்டேஜ் என்னன்னா ஒரு ஷெப்பர்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ன்ற ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸோ ஒவ்வொரு டிசைபிளுக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5th ஸ்டேஜ் அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்டா போய் நிறைய டிசைபிள்ஸ், நிறைய சீஷர்கள், இல்லாட்டி நிறைய லீடர்ஸை ட்ரெயின் பண்றாங்க, இல்லாட்டி நிறைய பேருக்கு ஆண்டவரோட பத்தி நிறைய லீடர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இல்லாட்டி நிறைய டிசைபிள்ஸை வளர்க்குறாங்க. ஸோ அது வந்து 5th ஸ்டேஜ். 6th ஸ்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் அப்போஸ்தல் இல்லாட்டி மிஷனரி. ஆண்டவரை முழுசா அவங்க வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு சபையை விட்டு வெளியில கிளம்பி போறவங்க. இந்த 5 ஸ்டேஜுமே, ஃபர்ஸ்ட் இருக்க 5 ஸ்டேஜுமே லேர்னிங் ப்ராசஸ். இட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த சர்ச். அந்த சபைக்குள்ள சபையை சுற்றி இருக்க இடத்துல நடந்துட்டு இருக்க ஸ்டேஜஸ். ஆனா இந்த 6வது ஸ்டேஜ்ல ஒரு கிறிஸ்தவர் போகும்போது அவங்க ஒரு அப்போஸ்தலரா, ஒரு மிஷனரியா தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு, எனக்கு சொந்தமான ஜனங்களையும் விட்டுட்டு they are going outside the church to spread the gospel. ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்பை வந்து டிசைபிளோட கேரக்டர்ஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நாம எந்த ஸ்டேஜில் நாம இருந்துகிட்டு இருக்கோம். நாம வந்து வெறும் சபைக்கு உள்ள என்ட்ரான நியூ கமரா மாத்திரம் இருக்கோமா, இல்லாட்டி வெறும் வசனத்தை கேட்டுட்டு அதை அப்படியே மத்தியானம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதை மறக்கிற ஒரு சாதாரண ஒரு பிலீவரா நம்ம இருக்கோமா, இல்லாட்டி 3வது ஒரு டிசைபிளா ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய இதய துடிப்பு, அவருடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க ஆண்டவருடைய அந்த ரகசியங்களை பேசுகிற, அந்த ஸ்தலத்துல இருந்து பேசுகிற ரகசியத்தை பேசி அப்படி இருக்க ஒரு டிசைபிளா நம்ம லைஃபை அர்ப்பணிக்கிறோமா? 4வதாக இல்லாட்டி அந்த டிசைபிள்ஷிப்பை தாண்டி ஒரு லீடரா இருந்து ஒரு குரூப்பை நம்ம மென்டர் பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம ஒரு குரூப்புக்கு இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு ஃபெலோஷிப்புக்கு நம்ம ஒரு லீடரா இருந்து அவங்கள ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள வழி நடத்திட்டு இருக்கோமா? அடுத்த ஸ்டேஜாக நம்ம ஸ்பிரிச்சுவல் பேரண்ட், எத்தனை பேருக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் பேரண்டா இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். 6வது, என்னைக்கு நாம சபை விட்டு வெளியே போயிட்டு மிஷினரியா
அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக தயாராக போகிறோம். ஸோ எல்லாருக்கும் அந்தந்த ஸ்டேஜ்ல ஆண்டவர் அந்தந்த கிரேஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்தந்த இடத்துல வழி நடத்திட்டு இருக்காங்க. பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம மூவ் ஆகி போயிட்டு இருக்கோன்றத. ஃபர்ஸ்ட் வாரம் நம்ம பார்த்த பொழுது சொன்ன அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன், பழைய ஆதி சபைக்கும் புதிய சபைக்கும் இருக்க டிஃப்ரென்சியேஷன்ல ஒரு முக்கியமான டிஃப்ரென்சியேஷனை இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி நான் வைக்கணும்னு விரும்புறேன். த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ பிலீவர் அண்ட் அ டிசைபிள். ஒரு விசுவாசிக்கும் ஒரு சீஷருக்கும் இருக்க ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம், விசுவாசி அவங்களுடைய கண்களை சிலுவை மேல வைப்பாங்க. சரியா? மறுபடியும் சொல்றேன், விசுவாசி அவங்களுடைய கண்களை, அவங்களுடைய தரிசனத்தை சிலுவை மேல வைப்பாங்க. ஆனா ஒரு சீஷர் தன் சிலுவையை சுமந்து கொண்டு செல்வார். ஓகே, இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ஓகே, ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, many are called, few are chosen. அநேக பேர் எல்லாரையும் கூப்பிட்டார், ஆனா few he chose. அவரை ட்ரெயின் பண்ணாங்க. 3.5 years he trained them to be disciples. என்னுடைய சிலுவையை சுமந்து போங்க. என்னை பின்பற்றுறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கணும், ஆனா அதை பார்த்துட்டு மட்டும் அப்படியே விட்டுறக்கூடாது. நம்மளுடைய சிலுவை என்ன, அவருடைய பாரம் என்ன, இந்த உலகத்தை குறித்து அவருடைய பாரம் என்ன, அதை கேட்டுட்டு அது ஒரு சுமக்கிறவரா நம்ம மாறும் போது we are entering into the disciple. நான் ஒரு மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆயிருந்தேன். ஜூன் ஜூலை மாசத்துல டிசைபிள்ஷிப் கேம்ப்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. ஸோ 3-4 days டிசைபிள்ஷிப் கேம்ப் இருக்கும். பசங்கள்லாம் அப்படியே வந்து பயங்கரமா ஆர்வமா இருப்பாங்க. ஆனா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நான் கடவுளுக்காக அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு. ஜூன் மாசத்துல இந்த டிசைபிள்ஷிப் கேம்ப் நடக்கும். ஆகஸ்ட் மாசத்துல லீடர்ஷிப் கேம்ப் நடக்கும். ஸோ நாங்க கொஞ்சம் லீடர்ஸா பார்ப்போம், இந்த கேம்புக்கு வந்து இந்த 120 பசங்கள்ல எத்தனை பேர் டிசைபிள்ஷிப் கேம்புக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு. அந்த 3 நாள் கேம்ப்ல இருந்த ஃபயரு வீட்டுக்கு வந்து அந்த ஒரு வாரத்திலேயே அப்படியே அணங்கி 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 அப்படியே காணாம போயிடும். ஆகஸ்ட்ல சில பேர் போனே எடுக்காத அளவுக்கு ஆயிரும். ஸோ அந்த ஒரு டிசைபிள்ஷிப்குள்ள நம்ம வளரும் போது நம்ம அதுக்குள்ள ட்ரெயின் ஆகி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஒரு லீடர் மாறி we need to go on step to step. எனக்கு பைபிள்ல ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வசனம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:6ஆம் வசனம். தமிழ்ல வந்து ரொம்ப சாதாரணமா போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கோம்னா, இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஸோ தமிழ்ல வாசிக்கும் போதே கொஞ்சம் உலகத்தை கலக்கினவங்க இங்க உலகத்தையும் கலக்க வந்துட்டாங்க அப்படின்ற தோணும். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல அதோட ரொம்ப சூப்பரா போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா, the people who have been creating trouble have come here. உலகத்துல பிரச்சனை பண்றவங்க இங்கேயும் பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க. ஸோ we are all trouble makers. நம்ம பிரச்சனை பண்றவங்க. சென்னை பாஷையில சொல்லணும்னா, நம்ம ஒரு டிசைபிளா ஒரு இடத்துல இருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கணும், அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் நடக்கணும். சாதாரண லைஃப் நம்ம வாழ்றதுக்காக ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளோட லைஃப்ல அவர் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. சும்மா சாதாரணமான ஒரு கிறிஸ்டியன் லைஃபா வாழ்ந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கோழி மாதிரி ஏதோ வந்தோம், பிராக்கரி ஷாப்ல போனோம், பிராய்லர் கோழியா வெட்டினாங்க சாப்பிட்டாங்கன்ற மாதிரி நம்ம லைஃப் அப்படியே முடியக்கூடாது. we are called to be a chosen generation, a royal priesthood. ஒரு பரிசுத்த ஒரு சன்னதி, ஒரு பரிசுத்த ஒரு ஆசாரிய சன்னதி. அவருடைய வசனத்தை மூலைகளை எடுத்துட்டு போறதுக்காக God has invested in our life. நம்மளோட லைஃப்ல ஆண்டவர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ஓகே, ஸோ ஆக்ட்ஸ் சாப்டர் 17 verse 6, அப்போஸ்தலர் 17:6. இதோ உலகத்தை கலக்கிறவர்கள், இல்லை இதோ உலகத்தில் பிரச்சனை பண்றவங்க, இதோ உலகத்துல ட்ரபிள் பண்றவங்க இங்கேயும் வந்து விட்டார்கள்னு நம்மளை பார்த்து சொல்லணும். நம்மளோட காலேஜ்ல, நம்மளோட ஸ்கூல்ஸ்ல, நம்மளோட ஆஃபீஸ்ல, நம்ம சுத்தி இருக்க இடத்துல இவன் வந்தாலே ஏதோ வித்தியாசம் தான், இவங்க இருந்தாலே ஏதோ டிஃபரன்ஸ் தான். இவங்க வந்தா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால சும்மா இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேம் ஆண்டவர் நம்மளுக்கு தரணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த டிசைபிள்ஷிப்புக்குள்ள அதிகமாக வளர வேண்டியதுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆவரேஜ் பர்சன் கிறிஸ்துவ அறியறதுக்கு முன்னாடி 7 வாட்டி காஸ்பல் கேட்குறாங்களாம். 7 வாட்டி சத்தியத்தை கேட்ட பிறகு தான் ஒரு ஆவரேஜ் பர்சன்
ஆண்டவரை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வராங்களாம். ஸோ இந்த 7 வாட்டியில ஒரு பர்சன் 7 வாட்டி அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு நாம இன்னைக்கு எல்லாருமே யோசிச்சு பார்க்கலாம். நாம எத்தனை வாட்டி மக்களுக்கு அந்த சத்தியத்தை நம்ம சொல்லியிருக்கணும். ஆண்டவர் நிறைய கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பேதுரு 4:10, எபேசியர் 2:10 அவரோட ஹேண்டி ஒர்க்கா இருக்கும், அவருடைய கையின் கிரியைகளா நம்ம இருக்கோம். நம்மளை அப்படியே அலங்கரிச்சிருக்காரு ஆண்டவர். ஸோ வாட் ஆர் வி டூயிங் வித் திஸ்? நம்ம ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு 7 வாட்டி அந்த சத்தியத்தை சொல்றதுக்கு நாம ஸ்டெப் எடுத்திருக்கோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு பர்சன் கிறிஸ்துக்குள்ள வரணும்னா 7 வாட்டி கேட்கணும்னு சொல்றாங்க. அதுல எத்தனை வாட்டி நாம அந்த பர்சன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நாம யோசிச்சு பார்க்கலாம். ஜீசஸ் கேம் டு ரிமூவ் அஸ் ஃப்ரம் த கிரவுட். நம்மள ஒரு கும்பல்ல இருந்து இல்லாட்டி ஒரு கூட்டத்துல இருந்து பிரித்தெடுக்கிறதுக்காகத்தான் இயேசு வந்தார். சரியா? இயேசு வந்த ஒரு முக்கியமான காரணம், நம்ம அப்படியே கிரவுடா அப்படியே ஒரு ஆட்டு மந்த மாதிரி இல்லாட்டி ஒரு மாட்டு மந்த மாதிரி அப்படியே ஒரு கும்பலா அப்படியே இல்லாம சொல்ற மாதிரி சிங்கம் மாதிரி, ஓகே, சிங்கிளா ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். இஸ் ரிமூவ்ட் அஸ் ஃப்ரம் த கிரவுட். ஓகே, இஸ் ரிமூவ்ட் அஸ் ஃப்ரம் த கிரவுட். அந்த ஒரு கிரவுட்ல இல்லாம நம்மளை ஆண்டவர் பிரிச்சு எடுக்கிறார். நம்ம ஒரு சோசன் ஜெனரேஷன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்க ஒரு 20 minutes கேரக்டர் ஆஃப் அ டிசைபிள், இல்லாட்டி ஒரு டிசைபிளுக்கு இருக்க வேண்டிய கேரக்டர்ஸை பற்றி நம்ம ஒரு 19 பாயிண்ட் இருக்கு. 19 பாயிண்ட்டையும் எல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட், ஒரு நிமிஷத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் கேரக்டர் ஆஃப் அ டிசைபிள், ஒரு டிசைபிள் இஸ் அ லேர்னர். ஒரு டிசைபிள் எப்பயுமே கற்றுக்கிறவங்களா இருப்பாங்க. எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, எவ்வளவு முறை வேதத்தை வாசிச்சாலும் பரவாயில்ல, a disciple is always a learner. எப்பயுமே கத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த உலகத்துல இருந்து இஸ் ஆல்வேஸ் அ லேர்னர். அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் கிட்ட இருந்து எப்பயுமே கத்துக்கிறவரா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், a disciple is a learner. ரெண்டாவது, ஒரு டிசைபிள் he will stand in the teachings. அவர் வேத வசனத்துல உறுதியாய் நிற்பார். அது விசுவாசமா இருக்கட்டும், பரிசுத்தாவியானவரா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், பிதாவா இருக்கட்டும், ஞானஸ்தானமா இருக்கட்டும், உயிர்த்தெழுதலா இருக்கட்டும், நியாய தீர்ப்பா இருக்கட்டும், முழுக்கு ஞானஸ்தானமா இருக்கட்டும், he will stand strong in the teaching. ஆண்டோடைய வசனத்துல அந்த ஃபவுண்டேஷன்ல ஒரு டிசைபிள் he will stay strong. மூன்றாவது பாயிண்ட், a disciple is a follower. ஒரு டிசைபிள் பின்பற்றி செல்கிறவர். இயேசு பேதுருவை பார்த்து கூப்பிட்டாரு, கம் ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா, உன்னை மனிதர்கள் பிரிக்கிறவர்களாக உன்னை மாற்றுவேன்னு சொல்லிட்டு, I'll make you fishers of men. ஜீசஸ் சூஸ் பண்ண அந்த 12 டிசைபிள்ஸ் அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஒரு பயங்கர மிக்ஸ்டான ஒரு க்ரௌடா இருக்கும். ஒரு பக்கம் ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு பக்கம் ஃபிஷர்மேன், இன்னொரு பக்கம் மரத்து கீழே உட்காந்துட்டு இருந்தவன். ஒரு மிக்சட் குரூப் ஆஃப் பீப்புளை ஜீசஸ் இஸ் பிரிங்கிங் them டுகெதர் டு லேர்ன் த சேம் காஸ்பல். ஒரே சத்தியத்தை கத்துக்கிறதுக்காக, இயேசுவை பின்பற்றி வர்றதுக்காக எல்லா டிசைபிள் கிட்டையும் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, கம் ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாங்க. ஸோ ஒரு டிசைபிள் ஒரு லேர்னர். டிசைபிள் வசனத்துல டீச்சிங்ல ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. A disciple is a follower. நான்காவது, a disciple is obedient. ஒரு டிசைபிள் கீழ்ப்படுகிறவரா இருப்பாரு. ஸோ கீழ்ப்படுகிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். லேட்டா கீழ்ப்படுகிறது கூட பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. லேட்டா, டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ a sin. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல போயிட்டு இவங்க கிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை சொல்லுன்னு சொல்லும் போது, இல்ல நான் நாளைக்கு போய்க்கிறேன், இல்ல நான் நாளாண்டைக்கு போய்க்கிறேன் அப்படின்றது பண்றதோட they're saying that it is a sin. So a disciple is obedient to the call. A disciple ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவரா இருக்கார். ஆண்டவருடைய வசனம் அன்னைக்கு என்ன சொல்லுது, ஆண்டவர் அன்னைக்கு என்ன பேசுறார் அப்படின்றத கேட்டு ஒரு ஒபே பண்றவங்களா டிசைபிள் இருக்காங்க. ஐந்தாவது, டிசைபிள் கேட்கிறவர் மாத்திரம் இல்ல,
செய்யறவங்களா இருக்காங்க. அப்படியே கேட்டுட்டு போறவங்க பேர் டிசைபிள் இல்ல. டிசைபிள் இறங்கி அந்த விஷயத்த செய்யறவங்களா இருக்காங்க. ஸோ 6வது ஒரு டிசைபிளோட மெயின் கேரக்டர் சிலுவையை சுமக்கிறவர்களா இருக்காங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 முதல் 33ஆம் வசனம். இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது தினசரி நம்மளுடைய சிலுவையை சுமக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். தினசரி நம்மளுடைய சிலுவைய நம்ம சுமக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கத்தரால் வரும். ஆனா அந்த ஆயத்தம், தட் ப்ரிப்பரேஷன், ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறதுன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. யூ ஹாவ் டு அண்டர்கோ, நிறைய ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணும், நிறைய கஷ்டம் அண்டர்கோ பண்ணும், நிறைய நேரத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம கிராஸை எடுத்துட்டு நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு செல்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. 7வது ஒரு டிசைபிளுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர், உலகத்துக்கு உப்பா இருக்கிறார்கள். A disciple is salt of the earth. உலகத்துக்கு உப்பா இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பாட்டுல ஒரே இடத்துல நிறைய உப்பு போட்டா என்ன ஆகும்? கரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அத்தனை டிசைபிள்ஸும் ஒண்ணுமே பண்ணாம சர்ச்சுக்குள்ள ஒரே இடத்துல உட்காந்து இருந்தா என்ன ஆகும்? தட்ஸ் வாட். ஒரே இடத்துல உப்பு அங்கங்க போயிட்டு மற்றவங்களுக்கு உப்பு இல்லாத இடத்துல உப்பு கொடுக்கறதுக்காகத்தான் இட் ஹேஸ் தட் கேரக்டர். ஒரே இடத்துல கேட்டு நாங்க உப்பா இருக்கோம் உப்பா இருக்கோம் உப்பா இருக்கோம்னு ஒரே இடத்துல சேமிச்சு இருந்தா அது கரிக்க தான் ஆரம்பிக்கும், வாயில வைக்க முடியாது. ஸோ ஒரு டிசைபிள் உப்பா இருக்கிறார்கள். ஸோ லெட் அஸ் நாட் சிட் இன் ஒன் பிளேஸ். டிசைபிளால சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியாது. லெட் அஸ் மூவ் அவுட். 8வது, we are light of the world. நம் வெளிச்சமா இருக்கிறோம். வெளிச்சமா இருக்குன்ற போது we are people who give hope. நம்ம மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறவங்களா இருக்கும். நான் நேத்து ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு கார்பெண்டர், அவர் என்ன ஆயிடுச்சுன்னா 2-3 மாசமா அவர் ஊர்ல இல்லாத போது அவரோட தம்பிக்காரங்கலாம் அவரோட காசு எடுத்து ரொம்ப ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் பேமெண்ட் போட்டு விடலன்னு சொல்லிட்டு ஏமேல போட்டுட்டு உக்காண்டாங்க. ஸோ இவர் 2-3 நாளா சார் எனக்கு பேமெண்ட்டே வரல அப்படின்னு பார்த்துட்டு ஃபுல்லா கால்குலேட் பண்ணி பார்த்து அவருக்கு என்ன பேமெண்ட் போட்டிருக்குன்னு எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு லாஸ் ஆகுது. அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் மைனஸ்ல போகுது. ஸோ தலையில கை வச்சுட்டு சைட்ல ஃபுல்லா பைத்தியம் மாதிரி அப்படியே சுத்த ஆரம்பிச்சுட்டாராம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியாம சுத்த ஆரம்பிச்சுட்டு 2 நாளா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆள் காணும். நேற்று நைட்டு நான் பேசிட்டு இருக்கும் போது நான் சொல்லிட்டு இருந்தேன், வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. we have a hope. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த ஒரு இடத்துல உனக்கு லாஸ் ஆயிருச்சுன்னா அடுத்தது மேற்கொண்டு வர்றதுக்கு கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. do not lose hope. we are called to give hope to people. நம்ம மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. நம்ம மற்றவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கணும். எத்தனையோ பேர் காசு இருந்தா வெளிச்சம் இருக்கு, காசு இருந்தா ஹோப் இருக்குன்றது கிடையவே கிடையாது. அந்த ஆள் மனசுல இந்த கொரோனா டைம்ல என்னோட ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு எந்த நாளும் ஸ்டேட்டஸ் போடுவா, யாருக்காச்சும் ஸ்ட்ரெஸ் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களோட ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கேன் அப்படின்னு. அதை வாசிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்காச்சும் ஸ்ட்ரெஸ் இருந்தா இல்லாட்டி யாருக்காச்சும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களோட பேசுறேன், நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி காரியத்தை இந்த கொரோனா டைம்ல பண்ணிட்டு இருக்காங்க. நான் யூடியூப்ல நேற்று ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட் இவாஞ்சலிஸ்ட் ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டா போயிட்டு இந்த காசு இல்லாம கஷ்டப்படுறவங்களோட பக்கத்துல உட்காந்து 10 நிமிஷம் அவங்களோட ஆறுதலா பேசிட்டு அவங்களுக்கு முடிஞ்சா ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காராம். ஸோ we are called to bring light to the world. நம்ம உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டவர்களா நம்ம இருக்கோம். ஸோ 9வது பாயிண்ட், ஒரு டிசைபிளோட வாயில நல்ல செய்தி இருக்கும், கைகள்ல நல்கிரியைகள் இருக்கும். A disciple will have good news
இன் மவுத் அண்ட் குட் டீட்ஸ் இன் ஹேண்ட். நல்ல செய்தி வாயில இருக்கும், அதே மாதிரி கைகள்ல நல்ல கிரியை இருக்கும். நான் என்னைய பார்த்து கேட்டுக்கிட்ட இதே கேள்வி இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் இந்த கேள்வியை வைக்கணும்னு விரும்புறேன். கிறிஸ்டியன் இல்லாத எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்காங்க? நம்மளோட வாட்ஸ்அப்ல, நம்மளோட எவ்ரிடே பேசுறதுல எத்தனை நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நம்ம எத்தனை நான் பிலீவர்ஸோட ஒரு நாளைக்கு பேசுறோம்? நான் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டு ரொம்ப வருஷமா அப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்துட்டேன். எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள இருந்தேன், நல்லா இருக்கு, ஃபெலோஷிப்புக்குள்ள நல்லா வளர்றேன், எல்லாம் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, யாரும் தண்ணி அடிக்க போறது இல்ல, யாரும் சிகரெட் பிடிக்க போறது இல்ல, யாரும் சினிமாவுக்கு போறது இல்ல, கூப்பிட்டா பிரேயருக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க, இப்படின்ற சர்க்கிள் மட்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனா எத்தனை நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கிறிஸ்டியன் இல்லாத ஃப்ரெண்ட்ஸோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னு பார்க்கும்போது இட் வாஸ் வெரி லெஸ். நான் ஏன் மற்றவங்களை இல்லாட்டி நான் வெறும் ஈஸியா இருக்க ஒரு இடத்துல தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேனா, கஷ்டமா இருக்க இடத்துல நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம போயிட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நான் எனக்குள்ள கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ நாம எத்தனை நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கோம்? இட் ரியலி மேட்டர்ஸ். நம்ம ஆண்டரோட காஸ்பலை மற்றவங்களுக்கு சொல்லணும்னா, மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்பை டார்கெட் பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பீப்புளை டார்கெட் பண்ணுவாங்க. பட் தே வில் நாட் டார்கெட் எனி ரிலிஜன். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சத்தியம் இருக்கு, ஏசுன்ற ஒரு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்கு. நாம் அதை எப்படி நம்ம மார்க்கெட் பண்றோம்? இல்லாட்டி நம்ம நமக்குள்ளேயே சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே உக்காந்துட்டே இருக்கோமா? எனக்கு இது சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டு ஞாபகம் வருது. இந்த ஸ்கிட்டில் ஒரு பெரிய ஊழியக்காரரு, அவரோட 2 கைதிங்க, 3 பேருமே ஜெயில ஒரு 3-4 வருஷம் இருந்தாங்களாம். கடைசியில் அந்த ஒரு ஜெயில் கைதிக்கு தூக்கு தண்டனை வரும்போது அவர் அந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்கவரை பார்த்து சொன்னாராம், 3 வருஷம் ஒரே செல்ல இருந்தோம், ஒரு நாளும் என்கிட்ட ஏசப்பா பத்தி நீ சொல்லாமையே போயிட்டீங்களே அப்படின்னு. ஸோ தட் கொஸ்டின் இன்னைக்கு நம்மளை பார்த்து இன்னைக்கு யாரும் கேட்காத அளவுக்கு நாம நம்மளோட லைஃபை எப்படி ஆண்டவருக்கா கொடுத்தோன்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு டிசைப்பிளோட வாயில நல்ல செய்தி இருக்கும், கைகள்ல நல்கிரியே இருக்கும். ஸோ 10வது பாயிண்ட், a disciple is filled with love. அன்பினால நிறைஞ்சிருப்பாங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே அன்பு. ஏன்னா அந்த அன்பு இருக்கும் போது தான் நம்மளுக்கு மற்றவங்க மேல அந்த மன உருக்கம் வரும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணுன்ற ஒரு கேரக்டரே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ டிசைப்பிள்ன்றவங்க அன்பினால நிறைஞ்சிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட், டிசைப்பிள் விசுவாசத்தினால நிரம்பியிருப்பாங்க. அவங்க ஃபெய்த்னால, விசுவாசத்தினால எதை வேணாலும் செய்யலாம், ஆண்டவருக்காக எவ்வளோ பெரிய காரியத்தை வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஃபெய்த், ஒரு அசைக்க முடியாத ஒரு ஃபெய்த்னால அவங்க நிரம்பியிருப்பாங்க. நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம், கடுகளோ விசுவாசம் இருந்தா மலையை நவுத்திடலாம். ஃபெய்த் as small as a mustard seed can move mountains. ஆனால் அதுக்கு அடுத்த இருக்க வசனத்தை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வாசிக்க மறந்துடும். This does not happen without fasting and prayer. This does not happen without fasting and prayer. உபவாசத்துள்ள ஜெபத்தினாலே மாத்திரமே இது நடக்கும். ஸோ ஒரு டிசைப்பிள் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்ததா ஒரு பாயிண்ட், டிசைப்பிள் வில் மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோடைய வசனத்தை மெடிடேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய லைஃப்ல ஆண்டோடைய ரெவலேஷனை, ஆண்டோடைய வசனத்தை லைஃப்ல அப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், பைபிள் வாசிக்கிறது எப்படிலாம் நம்ம பைபிள் வாசிக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது we talked about one thing. பைபிளை அப்படியே இன்னைக்கு நடக்கிற மாதிரி அப்படியே சந்தோஷமா அப்படியே வாசிக்கலாம். ஜஸ்ட் அட் சீயிங் அந்த கேரக்டர்ஸை, அந்த இன்சிடென்ட்டை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது பைபிள் ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஏசப்பா ஒரு பெரிய டேபிள் உட்காந்துட்டு இருக்காரு, எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு சந்தோஷமா. அப்புறம் அப்படியே பேசுறாரு, என்னோட ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்றாங்க. மரிச்சு உயிர் தெழுந்த பிறகும் ஜீசஸ் இஸ் ஜாயினிங் இன் அ பார்பிக்யூ பார்ட்டி. ஒரு பார்பிக்யூ பார்ட்டி ஆண்டவர் ஹோஸ்ட் பண்றாரு. பீச்ல இருக்கவங்கள வாங்கப்பா மீன் சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெலோஷிப்ல இருக்காங்க. ஜீசஸ் எவ்வளோ கைண்டா ஒரு வீட்டுக்குள்ள அவர் நினைச்சாருன்னா வீட்டு கதவுக்குள்ள டைரக்டா வரலாம், ஆனா இதோ வாசல்ல இருந்து தட்டுறேன் அப்படின்னு ஒரு பர்சனா
வாசல்ல இருந்து தட்டுறேன், நீ கதவை திறந்தேன்னா நான் உன்னோட உள்ள வரேன், உன்னோட போஜனம் பண்றேன். ஸோ எப்படி நம்ம லைஃப்ல மிக்ஸ் பண்ணி ஒரு பர்சனலைஸ்ட் லைஃபா, வசனம் சொல்றது இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஸோ பைபிள் நம்ம வாசிக்கும் போது, அந்த கேரக்டர்ஸை வாசிக்கும் போது, மெடிடேட் பண்ணும் போது, ஒரு பர்சனலா இன்னைக்கு நம்மளை சுத்தி நடக்கும் மாதிரி பார்க்கும் போது இட் மேக்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அடுத்ததாவது பாயிண்ட், a disciple is filled with prayer. ஒரு டிசைபிள் ஜெபத்தினால நிரம்பியிருக்காங்க. ஸோ நம்ம இன்டர்செஷன் ப்ரேயரை பத்தி பியூலாக்கா நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ ஜெபத்தினால தரித்து இருக்கணும், மற்றவங்களுக்காக பரிந்து பேசல தரித்து இருக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து அவங்கள ரட்சிக்கும்படியாக நம்ம பரிந்து பேசுறதா இருக்கணும். ஸோ ஜெபிக்கும் போது ஃபாலோ த ஜீசஸ் மாடல். இயேசு எப்படி ஜெபிச்சாரோ அந்த மாதிரி ஜெபிக்கிறதுக்கு, பிகாஸ் ஜீசஸ் இஸ் ஆர் அல்டிமேட் ஃபாதர். ஸோ நம்ம ஒரு ஃபாலோவரா, ஒரு டிசைபிளா பண்ணும்போது, வசனம் மார்க் 1:35 அவர் காலையில எழும்பி ஜெபிச்சாராம், மத்தேயு 4:2 அவர் நைட்ல ஜெபிச்சாராம், லூக்கா 9:29 அவர் ஜெபிக்கும் போது அவரோட க்ளோத்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, அப்படியே பிரகாசம் ஆச்சு. ஸோ நம்ம ஜெபம் பண்ணும்போது we need to follow ஜீசஸ். ஏசு எப்படிலாம் ஜெபம் பண்ணாரு, நின்றுக்கிட்டு முழங்கால் போட்டுட்டு கைகளை உயர்த்தி, எப்படினாலும் லெட்ஸ் ஃபாலோ டிசைபிள் வித் ப்ரேயர். ஓகே. ஸோ அடுத்ததாவது 14வது, ஒரு டிசைபிள் இஸ் ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். ஒரு டிசைபிள் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும், நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஸோ அடுத்தது, a disciple will do the will of God. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் சீஷர்கள். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா இதுதான் ஆண்டவருடைய சித்தமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யறவங்க தான் ஒரு ரொம்ப முக்கியமான காரியம், டூயிங் த வில் ஆஃப் காட். அப்புறம் நம்ம இன்னொரு வசனத்துலையும் பார்த்த மாதிரி அடுத்தது, a disciple will use their talents and gifts. அவங்களுக்கு இருக்க தாளந்த, அவங்களுக்கு இருக்க கிருபைகளை, அவங்களுக்கு இருக்க கிஃப்ட்ஸை மற்றவங்களுக்காக யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க a disciple. ஸோ 17வது, a disciple will make another disciple. ஒரு சீஷர் இன்னொரு சீஷரை உருவாக்குவார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல 2 கேள்விகளை நான் எல்லாரும் முன்னாடி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் கேள்வி, நம்முடைய லைஃப்ல யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா? நம்மளுடைய லைஃப்ல நாம ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு, நாம ஒரு சீஷரா இருக்கிறதுக்கு, இல்லை நாம ஒரு விசுவாசத்துல வளர்றதுக்கு, நம்ம ஒரு லீடரா இருக்கிறதுக்கு யாரெல்லாம் நம்மளோட லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா? எத்தனையோ பேர் இருப்பாங்க. என்னோட லைஃப்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் என்னோட லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2வது கேள்வி, நான் யாரோட லைஃப்ல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, எத்தனை பேர் என் லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நன்றி. 2வது, இன்னைக்கு நான் யாரோட லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பக்தா சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் இந்தியால இருந்து கனடாக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்காக அவர் அனுப்பி வச்சாங்க. ஸோ கனடால இருக்க ஒரு கப்புள் அவர் இந்த பக்தா சிங்கை வந்து படிக்க வச்சு, அவருக்கு தேவையான விஷயத்துல வளர்த்து, அவர் ஒரு டிசைபிளா உருவாக்கி, அவரை வந்து திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பின போது அவர் வந்து மிஷினரி ஊழியத்தை செஞ்சாராம். இந்தியாவில், யூரோப்ல, நார்த் அமெரிக்கா, பாகிஸ்தான்ல மிஷினரி ஊழியத்தை அவர் செஞ்சாராம். அவர் 2000 இயர்ல, இந்த 2000 அவர் மரிச்ச பொழுது அவருடைய ஃபியூனரலுக்கு வந்த ஜனத்தொகை 2,50,000 பேர். அவருடைய ஃபியூனரலுக்கு வந்தது 2,50,000 பேர். He is also known as Billy Graham of India. பக்தா சிங் called Billy Graham of India. ஒரு சாதாரண ஒரு கப்புள் அவருக்கு படிக்க வச்சு, அவர் ஒரு டிசைபிளா அவரை வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க. இன்னைக்கு அவரோட லைஃப், அவர் எத்தனை பேரோட லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நாம எப்படி மற்றவங்க லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? பர்சனல் டைம் செலவு பண்றது. ஒரு டிசைபிள், இன்னொருத்தர் நம்ம யாரை வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்றது, எந்த நாளும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஏன்னா அப்போஸ்தல சபை அப்படிதான் வளர்ந்துச்சு. எவ்ரிடே த கேதர், எந்த நாளும் கத்துக்கிறவங்களா இருந்தாங்க, எந்த நாளும் ஆண்டோட வசனத்தை தியானிக்கிறவங்களா, அவங்களோட டீச் பண்றது, அவங்கள கத்துக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது, சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது, அவங்கள அதிகமா பைபிள் வாசிக்க வைக்கிறது மூலமா, இல்லாட்டி இன்னொருத்தவங்கள
லீட் பண்றதுக்கு நம்ம முன்னாடி விட்டு அவங்கள வளர்க்கறது மூலமா, கிவிங் தெம் அ விஷன் அண்ட் அ கோல், அவங்க கிட்ட ஒரு தரிசனத்தை அவங்க கையில கொடுக்கறது, அவங்க கையில ஒரு கோலை கொடுக்கறது நிமித்தமாக we can make disciples. நம்ம இன்னொருத்தரோட லைஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். Every disciple should have a connection with a spiritual parent. ஒவ்வொரு சீஷருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்டோட கனெக்ஷன் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி பவுல் டிமோத்தியை வழி நடத்தினாரோ, ஸோ அதே மாதிரி நம்ம சீஷத்துல வளரும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் இருக்க வேண்டியதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்த பாயிண்ட், a disciple will follow Jesus. ஓகே, டிசைபிள் இயேசுவை பின்பற்றி போகிறவரா இருப்பார். a disciple will follow Jesus model. இயேசுவோட மாடலை பின்பற்றவரா ஒரு டிசைபிள் இருப்பார். ஜீசஸ் எப்படிலாம் மினிஸ்ட்ரி பண்ணார், அவரு ஒரு நன்மை செய்கிறவரை சுத்தி தெரிஞ்சார், மக்களை பார்த்தோன்னா மனம் இறங்கினார், அவரோட தாட்ஸ் எல்லாமே வெறும் பணத்து மேல போகல, இல்லாட்டி போஜன பிரியரா அவர் இருக்கல, இல்லாட்டி எங்க தங்க போறோம் என்ன பண்ண போறோம் அடுத்த வேலைக்குன்றது அவர் யோசிக்கல. he went on doing good. டே பை டே வில்லேஜா போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஜீசஸ் மாடலை ஒரு டிசைபிள் வில் ஸ்டார்ட் அப்ளைங். கடைசி பாயிண்ட், ஒரு டிசைபிளோட கேரக்டர், a disciple will function with a goal. ஒரு டிசைபிள் ஒரு கோலோட ஒரு விஷனோட அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. ஜஸ்ட் குவிக்கா எல்லா பாயிண்ட்ஸுமே வாசிச்சிடுறேன். ஒரு டிசைபிள் இஸ் அ லேர்னர், கத்துக்கிறவங்களா இருக்காங்க. ரெண்டாவது, டிசைபிள் சத்தியத்துல உறுதியா இருக்கிறவங்களா இருக்காங்க. மூணாவது, டிசைபிள் இஸ் அ ஃபாலோவர், இயேசுவை பின்பற்றவங்களா இருக்காங்க அண்ட் ஃபாலோவிங் த ஸ்பிரிச்சுவல் பேரண்ட். நாலாவது, ஒபே பண்றாங்க, ஒபீடியண்டா இருக்காங்க டிசைபிள். அஞ்சாவது, கேட்கறது மாத்திரம் இல்லை செய்யறவங்களா இருக்காங்க. ஆறாவது, ஒரு டிசைபிள் சிலுவை சுமக்கிறவங்களா இருக்காங்க. ஏழாவது, டிசைபிள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறார்கள். எட்டாவது, ஒரு டிசைபிள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார்கள். ஒன்பதாவது, ஒரு டிசைபிளோட வாயில நல்ல செய்தி இருக்கு, கைகள்ல நல்ல கிரியை இருக்கிறது. பத்தாவது, ஒரு டிசைபிள் அன்பினால நிறைஞ்சிருக்காங்க. 11வது, ஒரு டிசைபிள் விசுவாசத்தினால நிரம்பியிருக்காங்க. 12, ஒரு டிசைபிள் ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கிறவங்களா டீப்பா மெடிடேட் பண்றவங்களா இருக்காங்க. 13வது, டிசைபிள் ஜெபத்தினால நிரம்பி இருக்கவங்களா இருக்காங்க. 14, ஒரு டிசைபிள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறவர்களா இருக்காங்க. 15, ஒரு டிசைபிள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்காங்க. 16, ஒரு டிசைபிள் அவங்களோட டேலண்ட், அவங்களோட கிஃப்டை ஆண்டவருக்காக யூஸ் பண்றவங்களா இருக்காங்க. 17, ஒரு டிசைபிள் இன்னொரு டிசைபிளை உருவாக்குறவங்களா இருக்காங்க. 18, ஒரு டிசைபிள் ஒரு ஜீசஸ் மாடல், இயேசுவோட மாடலை ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்க. 19, ஒரு டிசைபிள் ஒரு கோல், ஒரு விஷனோட ஃபங்க்ஷன் பண்றவங்களா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்பை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நாம எத்தனை பேர் லைஃப்ல இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம அந்த 6 stages ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்ல நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம லைஃப்பை எப்படி பெட்டர் பண்ணலாம். அப்புறம் அப்போஸ்தலர் அந்த 17:6 வசனம் மாதிரி, லெட்ஸ் பி ட்ரபிள் மேக்கர்ஸ், உலகத்தை கலக்கிறவர்களா, இருக்க இடத்துல ஒரு அசைவை உண்டு, லைக் பிளானட் ஷேக்கர்ஸ் இருந்துட்டு நரகத்துக்கு போற எத்தனையோ ஆத்மாக்களை நம்ம பரலோகத்துக்காக வழிநடத்துறதுக்கு ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணுவாராக. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ப்ரே பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஆல் த கிட்ஸ் ஆர் ஆல் த டீன்ஸ் இல்லாட்டி ஆல் த யூத்ஸ் who are born after year 2000, 2000, ஓகே, 1980s 1990s போய் 2000க்கு மேல பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகள், இன்னைக்கு அவங்களுக்கு 20 வயசு இருக்கும். ஆஸ் டிசைபிள்ஸ் ஆர் ஆஸ் பிலீவர்ஸ் ஆர் ஆஸ் அ ஃபெலோஷிப், இல்லாட்டி ஒரு சபையா ஒரு ஐக்கியமா இந்த ஏஜ் குரூப்போட லைஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இட்ஸ் த நீட் ஆஃப் தி ஹார்ட். இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
more than 50% are lying below the age of 30. The world's most youngest economy is India. இருக்கிறதுலே youngest economy is India. ஸோ இந்த ஏஜ் குரூப் இயர் 2000 மேல பிறந்திருக்க பசங்க அவங்க லைஃப்ல ஒரு ஃபெலோஷிப்பா ஒரு சர்ச்சா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்கு? இந்த பசங்களை நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, இங்கிலீஷ்ல ஜென்எக்ஸ், நியூஜென் அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா கையில வெறும் மொபைல் மட்டுமே வச்சிருக்க இவங்க லைஃப் எல்லாமே அந்த மொபைல்குள்ள வர வைஃபை கனெக்ஷன், அவ்வளவுதான். அந்த வைஃபை கனெக்ஷன் இல்லைன்னா அவங்க லைஃபே முடிஞ்சு போயிடும். தமிழ்ல இவங்களுக்கு இன்னொரு பேர் புள்ளிங்கோ. இந்த ஏஜ் குரூப்போட பீப்புளோட லைஃப்ல நாம என்ன இன்வெஸ்ட் பண்றோன்றது தான், இதுதான் நாளை சபை நாளைய ஊழியங்களை செய்ய போகிறதுக்கு இந்த ஏஜ் குரூப் பீப்புள் தான். ஜட்ஜஸ் சாப்டர் 2 verse 10 and 11, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, there grew a generation which never knew about God. இஸ்ரேல் ஜனங்க அந்த கானான்குள்ள போனோன்னு வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் யார் என்றும் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை அறியாத ஒரு சன்னதி இஸ்ரேவேலில் உருவாயினது. அத்தனை லட்சம் பேர் கிளம்பி போனாங்க இஸ்ரேல்ல இருந்து. 40 வருஷத்துல எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க மாத்திரம் தான் யோசுவாவோடும் காலேபோடையும் சேர்ந்து இஸ்ரேல் தேசத்துக்குள்ள, அந்த கானான் தேசத்துக்குள்ள, ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போனாங்க. வசனம் சொல்லுது, வெறும் 2 பேர் மட்டும் தான் ஆண்டவரை பத்தி தெரியும், யோசுவாவுக்கும் காலேபுக்கும். மிச்சவங்க யாருக்குமே ரெட் சீனா என்ன, எப்படி ஆண்டவர் சமுத்திரத்தை பிளந்தாரு, எப்படி மண்ணா கொடுத்தாரு, எப்படி நம்மளுக்கு போஜனம் கொடுத்தாரு, நம்மளை எப்படி பார்வோன் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு, எப்படி நம்மளை இத்தனை வருஷமா நம்மள வழி நடத்தினாரு அப்படின்ற தெரியாத ஒரு சன்னதி இஸ்ரேல்ல உருவாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்ல இன்னைக்கு யோசிச்ச காரியங்கள் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு என்ன ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நம்ம இருக்கோம், அந்த 6 ஸ்டேஜ். நியூ கமரா இருக்கோமா, இல்லாட்டி ஒரு பிலீவரா ஒரு விசுவாசியா மாத்திரம் இருக்கோமா, இல்லாட்டி ஒரு டிசைப்பிளா ஒரு சீஷத்துவத்துல நம்ம வளர்ந்துகிட்டே இப்ப இருக்கோமா, 4வது ஒரு லீடரா மாறிட்டோமா, 5வது நம்ம ஸ்பிரிச்சுவல் பேரண்டா இருக்கோமா, என்னைக்கு 6வதாக ஒரு அப்போஸ்டலாக நம்ம லைஃப் நம்ம ஒப்பு கொடுப்போன்றத பார்ப்போம். ஒரு அங்கிள் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லி நம்ம இப்ப ப்ரே பண்ணலாம். அந்த அங்கிள் சொன்ன ஒரு விஷயம், இன்றைய வாலிபர்கள் அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 28 அதிகாரம் தான் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க லைஃப் தான் அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரம். அப்ப அந்த சாப்டர் எவ்வளவு அழகா இருக்கணும், நீங்க செய்யற காரியம் எவ்வளோ வல்லமையா இருக்கணும் ஆண்டவருக்காக. 28 அதிகாரத்துல கலக்கிட்டாங்க, உலகத்தை கலக்கிட்டாங்க அப்போஸ்தலர்கள். எத்தனையோ சீஷர்களை உருவாக்கிட்டாங்க, என்னென்னமோ பண்ணிட்டாங்க. 29ஆம் அதிகாரம் இந்த 2000 வருஷமா நாம எழுதிக்கிட்டு இருக்கோம். ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 29ஆம் அதிகாரம் நம்ம லைஃபா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ வசனம் மத்தேயு 28:19-20 சொல்ற மாதிரி, லெட்ஸ் கோ மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், baptizing them in the name of the Father, Holy Spirit, and teaching them to obey everything that I have commanded. கத்து கொடுத்த எல்லா விஷயம், ஆண்டவர் நம்மளுக்கு கத்து கொடுத்த எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்கு கத்து கொடுத்து அவங்கள சீஷரா மாத்துறதுக்கு ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணுவாராக்க. ஒரு 2 நிமிஷம் கண்களேமோ நம்ம செவிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலை தந்த நம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த கடைசி 1 மணி நேரம் உடைய சமூகத்தை நாங்கள் செலவு பண்ண தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு டிசைபிள மாதிரி வெறும் வசனத்தை கேட்டுட்டு இருக்காம அதை செய்கிறவர்களா எங்களை நீங்க மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் ஏசப்பா. நாங்க இன்னைக்கு கேட்ட உங்களுடைய வசனம் எங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆகட்டும். நாங்க எங்க லைஃப்ல மத்தவங்க மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எத்தனையோ நான் கிறிஸ்டியன் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் தாங்க. எத்தனையோ டிசைபிள் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் தாங்க ஏசப்பா. எங்களை ஒரு ஐக்கியமாக வளர வைங்க, எங்களோட ஒரு ஊழியமாக வளர வைங்க ஏசப்பா. உங்களுடைய மிஷினரி ஊழியத்தை செய்யறதுக்காக எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லி கொடுத்த அத்தனை காரியத்தையும் நாங்க மற்ற ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய சீஷர்களாய் மாத்துறதுக்கு ஆச்சா நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கணும் அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நாங்க செபிக்கிறோம் ராஜா. இணைந்து நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருத்தர் மேல நீங்க ஊத்துங்கப்பா.
இதோ உலகத்தை கலைக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்னு இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றதக்கமா எங்க வாழ்க்கையை நீங்க மாத்துங்கப்பா. எங்களை ஒரு ட்ரபிள் மேக்கரா மாத்துங்க ராஜா. லெட் அஸ் காஸ் ட்ரபிள். நாங்க போற இடத்துல பிரச்சனைகளை உண்டாக்குறவங்களா, நாங்க போற இடத்துல கலக்கிறவர்களா, நாங்க போற இடத்துல ஒரு அசைவை உண்டாக்குறவர்களா எங்க வாழ்க்கையை மாத்துங்க. பரிசுத்தாவினால நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, ஜோனத்தானுக்கு எல்லாருடைய சார்பிலையும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.